ரத்த தானம் செஞ்சது மூலமா மட்டுமே ஒரே ஆள் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாத்திருக்காரு. அவ்வளோ ரத்தத்தையே தானமாக கொடுத்தாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தன்னோட வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட 1100 தடவைக்கு மேலே ரத்த தானம் செஞ்சு உலகத்திலேயே அதிகமான தடவை ரத்த தானம் செஞ்சவர் அப்படிங்கிற கின்னஸ் சாதனை இவர்கிட்ட தான் இருக்குது. அது மூலமாக தான் 20 லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாற்றிருக்காரு. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, என்னன்னா இப்போ ஒரு முறை ரத்த தானம் செய்கிறது மூலமாக குறைஞ்சபட்சம் 3 உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவரால் அதிகபட்சம் ஒரு 3500 4000 உயிர்களை தானே காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் இங்கே 20 லட்சம் உயிர்கள், அதுலேயும் குறிப்பிட்டு 20 லட்சம் குழந்தைகளோட உயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன்? இப்போது நம்ம ரத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் A, B, O, AB அப்படின்னு 4 வகை இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே A பாசிட்டிவ், A நெகட்டிவ், B பாசிட்டிவ், B நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ் அப்படின்னு அதையே பாசிட்டிவ் நெகட்டிவாக பிரிக்கிறாங்கல்ல, அது ஏன்? இப்போ அதுக்கான காரணமும் இவர் ரத்த தானம் செஞ்சது மூலமாக மட்டுமே 20 லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாற்றினதுக்கான காரணமும் ரெண்டுமே ஒன்று தான். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட்டோட இன்னைக்கு உயிர்மை எபிசோடில் பார்க்க போகிறோம். முதல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இது ஏன் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஒருத்தருடைய ரத்த சிவப்பணுக்களில் RH அப்படிங்கிற அந்த புரோட்டீன் இருந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப், அது இல்லாமல் போச்சுன்னா அது நெகட்டிவ் பிளட் குரூப். இதுதான் கணக்கு. இப்போது பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ் பிளட்டை நம்ம ஏற்றுறோம், ரத்தத்தை ஏற்றுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அதுவே நெகட்டிவ் ரத்தம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப்பை நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஆகும். ஏன்னா நெகட்டிவ் ரத்தம் இருக்கக்கூடிய அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் தேவையில்லாத ஏதோ ஒரு புரோட்டீன் உள்ள வருதே, அவன் அடிச்சு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு உடம்புல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஆனால் அதுவே பாசிட்டிவ் இருக்கக்கூடியவங்களுக்கு நெகட்டிவ் நம்ம ரத்தத்தை ஏற்றணும்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, எந்த பிரச்சனையும் நடக்காது. இப்போ இதை அப்படியே ஒரு குழந்தை பிறக்கிற விஷயத்திலையும் பொருத்தி பாருங்க. இப்போ ஒரு குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்போட இருக்க போதா நெகட்டிவ் பிளட் குரூப்போட இருக்க போதா அப்படிங்கிறது அம்மா அப்பா 2 பேரை பொறுத்தும் முடிவாகும். அம்மா அப்பா 2 பேருமே பாசிட்டிவ் பிளட் குரூப்போடையோ இல்லை 2 பேருமே நெகட்டிவ் பிளட் குரூப்போடையோ இருக்காங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுவே அப்பா பாசிட்டிவ் பிளட் குரூப்பாகவும் அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப்பாகவும் இருந்தாங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கேஸில் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை பாசிட்டிவ் பிளட் குரூப்போடையும் இருக்கலாம், நெகட்டிவ் பிளட் குரூப்பையும் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப்போடையும் சிசு பாசிட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வருது. ஆனால் அந்த பிரச்சனை இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வரவே வராது. அந்த குழந்தை டெலிவரி ஆகி முடிச்சு அதுக்கு அடுத்த முறை அம்மாவோட பிரெக்னென்ட் ஆவாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு தான் பிரச்சனை ஆகும். அது ஏன் 2வது குழந்தைக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். பொதுவாக எந்த சிசு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் சத்துக்கள் இது எல்லாமே நஞ்சுக்கொடி வழியாக தான் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போய் சேரும். அதே மாதிரி அந்த சிசுவோடைய அந்த கழிவுகள் எல்லாமே இந்த நஞ்சுக்கொடிக்கு தான் போய் சேரும், அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட போய் சேரும். இப்போ இந்த நஞ்சுக்கொடிங்கிறது அம்மாவுடைய அந்த கருப்பையில் இருக்கும். இந்த நஞ்சுக்கொடியிலேருந்து குழந்தைக்கு ஒரு தொப்புள் கொடி கனெக்ட் ஆயிருக்கும், அந்த தொப்புள் கொடி வழியாக தான் எல்லாமே போய் சேரும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் கூட நான் தரேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இதை பற்றி உங்களுக்கு புரியும். இதை பற்றி நம்ம இதுக்கு மேலே நம்ம பேச வேணாம். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சத்துக்கள் ஆக்சிஜன் இந்த மாதிரி மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த நஞ்சுக்கொடி வழியாக அம்மா கிட்ட இருந்து போக முடிஞ்சாலும் கூட ரத்தத்தால் இந்த நஞ்சுக்கொடி வழியாக அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமோ இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கமோ போக முடியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் குழந்தையோடைய அந்த பாசிட்டிவ் பிளட் இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் இந்த நஞ்சுக்கொடி வழியாக அம்மா கிட்ட போய் சேரும். அது எப்பயாவது தான் நடக்கும், அடிக்கடிலாம் நடக்காது. இப்படி நடந்த உடனே அம்மாவுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் டேய் உள்ள எவனோ தேவையில்லாதவன் வராண்டா அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு IgM அப்படிங்கிற வகையான ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் குழந்தைகிட்ட இருந்து வந்த அந்த ரத்த செல் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டுடும். இப்போ இதில் நஞ்சுக்கொடி வழியாக அந்த IgM ஆன்டிபாடிஸால் போக முடியாது அப்படிங்கிறதுனால குழந்தைக்கு இந்த IgM ஆன்டிபாடிஸால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த ரத்தம் வெளியே வந்து அந்த ரத்தத்தை மட்டும்தான் இந்த IgM ஆன்டிபாடிஸ் கொல்லும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவே டெலிவரி ஆகிற சமயத்தில் ரத்தம் லீக் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால குழந்தைகிட்ட இருந்து அதிகமான ரத்தம் அம்மாவோட உடம்புல போய் சேர்ந்துடும். இங்கே தான் பிரச்சனை ஏற்படுது. என்னன்னா முதல் முறை IgM அப்படிங்கிற வகையான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகுது இல்லையா, இந்த தடவை அதாவது 2வது தடவை குழந்தையோட ரத்தம் அம்மாவோட போய் கலக்கும் போது IgG அப்படிங்கிற வகையான ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகுது. இந்த ஆன்டிபாடிஸும் முன்ன மாதிரியே புதுசாக எவனா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் புதுசாக வந்து சேர்ந்த அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்படி ஒருத்தன் வந்தா இவன் இப்படியெல்லாம் பண்ணி நம்ம அழிச்சோம் அப்படிங்கிற அந்த மெமரியை சேவ் பண்ணி வச்சுக்கும். இப்போ இந்த ஆன்டிபாடிஸாலையும் அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா நம்ம அதுக்குள்ள குழந்தை டெலிவரி பண்ணி வெளியே எடுத்திருப்போம். எடுத்ததுக்கு அப்புறமா தான் அம்மாவோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் கொல்ற வேலையை செய்யும். ஆனா அடுத்த முறை அதே அம்மா பிரெக்னென்ட் ஆகுறாங்க, அது எத்தனை வருஷம் கழிச்சு வேணா இருக்கலாம். அப்படி பிரெக்னென்ட் ஆகும்போது அந்த சிசுவும் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அங்கதான் சம்பவம் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம முதல்ல உருவாகுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த IgM வகை ஆன்டிபாடிஸ், அந்த ஆன்டிபாடிஸால தான் நஞ்சுக்கொடியை தாண்டி உள்ள போக முடியாதே தவிர 2வது உருவாகிற அந்த IgG ஆன்டிபாடிஸால ரொம்ப சுலபமாக நஞ்சுக்கொடியை தாண்டி உள்ள போக முடியும். அந்த சமயத்தில் ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த ரத்தம் வெளியே கசிஞ்சு போயிருச்சு அப்படின்னா
ஐஜிஜி ஆன்டிபாடிஸ் வேகமாக வந்து அது ஏற்கனவே ஞாபகம் வச்சிருக்கல எப்படி அழிச்சோங்கிறத, அதனால் அது வந்து கலந்த அந்த ரத்தத்தை கொள்றது மட்டும் இல்லாமல் நஞ்சு கொடி வழியாக உள்ளே போய் குழந்தை அது அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த சிசுவையே அது பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதை தான் ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூபார்ன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல குழந்தை அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ரத்த சோகை, உடல் வீங்கி போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு மஞ்சக்காமாலை அந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. இந்த பிரச்சனையால முன்னாடி காலங்கள்லாம் குழந்தைகளும் அம்மாவும் ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டு நிறைய நேரங்களில் மிஸ்கேரேஜ், அதாவது குழந்தை கருக்கலைஞ்சு போறது, இந்த மாதிரியான பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. 1950-60 முன்னாடி வரைக்கும் இது உலகம் முழுக்கவே பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த நிறைய நாடுகள்லையும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லையும் தான் இது பெரிய அளவுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. ஏன்னா அந்த நாடுகளில் நம்ம நாடை ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க RH நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த ஜேம்ஸ் ஹாரிசன் உள்ள வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. அது ஏன் இவர் அப்படி என்னப்பா பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட பிளட் குரூப் O நெகட்டிவா இருந்தது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா O நெகட்டிவால தான் இருக்கிற எல்லாருக்குமே ரத்தம் கொடுக்க முடியுங்கிறது நமக்கே தெரியும். அது ஒரு முக்கியமான காரணம் தான். ஆனால் அதையும் தாண்டி அவரோட உடம்புல இருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இவ்வளோ உயிர்களை அவர் காப்பாற்றினதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம பழைய கதைக்கே கொஞ்சம் போவோம். இப்போ அம்மாவோட உடம்புல உருவாகிற IgG அப்படிங்கிற வகையான ஆன்டிபாடிஸ் தான் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த IgG வகையிலேயே ஆன்டி-டி அப்படிங்கிற ஒரு வகையான ஆன்டிபாடி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருக்கு. அப்போ அந்த ஆன்டி-டியை வேலை செய்ய விடாம, இல்லைன்னா அது வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வேலை செய்ய வைக்கிற வேற ஏதாவது நம்ம மருந்தை உள்ள செலுத்திட்டோம் அப்படின்னா குழந்தையை காப்பாற்றிடலாம். இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆன்டி-டி இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை அம்மாவோட வயிற்றுல இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க செலுத்திடுறாங்க. இப்போ இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னா, குழந்தையோட அந்த பாசிட்டிவ் ரத்தம் அம்மாவோட நெகட்டிவ் ரத்தத்தில் சேர்ந்த உடனேயே அந்த IgG ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ரத்தத்தை தாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மருந்து வேக வேகமாக வந்து இந்த ரத்தத்தெல்லாம் தாக்கி அதை அழிச்சு கொண்டுடுது. அப்போ அம்மாவோட இம்யூன் சிஸ்டம்க்கு இப்படி ஒன்று வந்துச்சு, அது நம்ம உடம்புக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் தெரியவே தெரியாது. அதனால குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ஜேம்ஸ் ஹாரிசனோட உடம்புல அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரோட உடம்புலையும் இந்த ஆன்டிபாடி இருக்கவே இருக்காது. ஒரு சிலரோட உடம்புல மட்டும்தான் இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடி இருக்கும். அது ஏன் ஒரு சிலரோட உடம்புல மட்டும் இருக்கு அப்படின்னா, அது இயற்கையாக ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன வயசுல இருக்கும் போதே வேற ஏதாவது வகையான ரத்தத்தை ஏற்றி அது மூலமா அவங்க உடம்புல இந்த ஆன்டி-டி உருவாக்கி அதை அப்படியே அவங்க உடம்புல தங்கியிருக்கலாம். இப்படி எந்த காரணத்தினால வேணா ஒருத்தரோட உடம்புல இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடி அதிகமாக உருவாயிருக்கலாம். அந்த வகையில தான் நம்ம ஜேம்ஸ் ஹாரிசனோட உடம்புல ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆன்டிபாடி உருவாயிருக்கு. அதை வச்சு தான் அவர் இவ்வளோ குழந்தைகளோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு. நம்ம ஜேம்ஸ் ஹாரிசனுக்கு ஒரு 14 வயசு இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவருக்கு நெஞ்சு பகுதியில் ஒரு மேஜரான சர்ஜரி பண்ண வேண்டியிருந்திருக்கு. அதுக்கு 13 யூனிட் ரத்தம் தேவைப்பட்டிருக்கு. அது எல்லாமே வெளியிலேருந்து தானமாக கிடைச்சது மூலமாக தான் அவரை பொழைச்சிருக்காரு. இப்போ இவ்வளோ பேர் தானமாக கொடுத்ததுனால தான் நான் உயிர் பொழைச்சிருக்கேன், அப்போ நானுமே வாழ்நாள் முழுக்க ரத்த தானம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி 18 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் அவர் ரத்த தானம் பண்ணியிருக்காரு. அப்படி அவரோட ரத்தத்தை கலெக்ட் பண்ண சமயத்தில் தான் இந்த மாதிரி இவரோட ரத்தத்தில் ஆன்டி-டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கிட்ட ஆன்டி-டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே விஞ்ஞானிகள் இந்த பிரச்சனையை, அதாவது இந்த ஹீமோலிட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூபார்ன் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அங்கங்கே சரி பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஜேம்ஸ் ஹாரிசன்ட்ட அளவுக்கு அதிகமான ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவர் மாதம் ரத்தம் கொடுக்க தயாராக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் தான் அவர்கிட்ட இருந்து பிளாஸ்மாவை மட்டும் எடுத்து அதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணி அளவுக்கு அதிகமான ப்ரொடக்ஷன், அதாவது லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனை அதுக்கப்புறமா தான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள், அம்மாவுக்கும் குழந்தைக்குமான அந்த ரத்த வேறுபாடோடு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம ஜேம்ஸ் ஹாரிசனோட இந்த பங்களிப்பு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில் 18 வயசுல ஆரம்பிச்சு 81 வயசு வரைக்கும் ரத்தம் கொடுத்தவர் 81 வயசோட நிப்பாட்டிட்டார். ஏன்னா ஆஸ்திரேலியா நாட்டு சட்டப்படி அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல, அதனால அவர் நிப்பாட்டிட்டாரு. இவ்வளோ அளவுக்கு அதிகமான ரத்தம் இவர் கொடுத்ததுனால மட்டும்தான் 20 லட்சம் குழந்தைகள் வரைக்கும் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஆஸ்திரேலியாவோட ரெட் கிராஸ் சர்வீஸும் சொல்றாங்க. இவரோட இந்த சேவையை பாராட்டுற விதமா ஆஸ்திரேலியா அரசாங்கம் நிறைய முக்கியமான விருதுகளை அவர் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்களை பண்ணி இத்தனை லட்சம் குழந்தைகளோட உயிரை காப்பாற்றின அந்த ஜேம்ஸ் ஹாரிசன் இந்த வருஷம் தான் இறந்து போயிருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு ஐயோ எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கு, அப்போ என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்க டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் செக்அப்புக்கு போகும்போது உங்களுக்கு என்ன பிளட் குரூப், உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிளட் குரூப், அது RH பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிட்டு, ஒருவேளை அம்மாவுக்கு நெகட்டிவா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்திலையும் அப்பாவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் அப்பயே இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பிளட் குரூப் இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிடறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிச்சிடறாங்க. அதனால நீங்க யாருமே கவலைப்பட தேவையில்லை, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸே பார்த்துப்பாங்க. தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜேம்ஸ் ஹாரிசன் பண்ண அந்த ரத்த தானத்தால தான் இப்போ வரைக்கும் பல லட்சம் குழந்தைகளோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கு.
இன்னுமே பல குழந்தைகளோட உயிர்கள் காப்பாற்றப்பட போகுது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது தேவைப்படுது, நீங்கள் ரெகுலராக பண்ணலனா கூட பரவாயில்லைங்க, யாருக்காவது தேவைப்படுது ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா தயவு செஞ்சு போய் அவங்களுக்கு ரத்த தானம் பண்ணுங்கள். என்ன போடும்போது லைட்டாக வலிக்கும் அவ்வளோதானே, ஆனால் அவங்க உயிர்கள் காப்பாற்றப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வழியெல்லாம் பறந்து போயிடும். அதனால் ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா பண்ணுறவங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் முடிஞ்சிச்சுன்னா ரத்த தானம் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பிளட் குரூப் பற்றி பார்த்த மாதிரியே இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம இந்த உயிர்மை சீரிஸில் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் நான் சைடில் தரேன். இந்த பக்கமாக தெரியல, ஏதோ ஒரு பக்கம் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது போக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி நிறைய டாக்டர்ஸ்கிட்ட நாங்கள் போய் பேசுவோம். அவங்ககிட்ட அதை பற்றி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி வீடியோ பண்ணுறோம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.